சரி மிஸ்டர் ஆலன், ரொம்பவே கஷ்டப்பட்டு நேர்மையா விளையாடி இந்த ஹாட் சீட்டுக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இது சீட்டு மாதிரியே இல்லை, ஏதோ கக்கூசில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. உண்மையை சொல்ல போனா இது ரொம்ப ஒரு நிமிஷம், இது நல்லா இருக்குன்னு சொன்னாதான் உனக்கு 1 கோடி, இல்லைன்னா ஓடிட்டு போயிட்டுதான். அப்படின்னு அந்த சீட் ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்காந்ததே கிடையாது. ஒருவேளை நான் சிஎம் ஆயிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு சீட்டில் தான் நான் உட்காருவேன். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப பேசாத. கேமுக்குள்ள போலாமா? போகலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒழுங்கா உட்காரு. சட்டி தெரியுற மாதிரி உட்காராத. 36 ரூபா கொடுத்து பிராண்டட்ல ஜட்டி வாங்கியிருக்கேன்ல, தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம். ஓ, இப்ப நீங்களா ஆரம்பிச்சுங்களா? சரி, என்ன கரும்பு போ. ஆலன் அவர்களுக்கான முதல் கேள்வி இதோ. மல்யுத்த வீரன் அட் அட்டாக்கருக்கு எத்தனை உயிர்? தி ஆப்ஷன்ஸ் ஆர். இங்க யாரு? இந்த டிவில எதுவுமே வர மாட்டேங்குது. எனது வர மாட்டேங்குதா? அது ஆள் தானே இருந்துச்சு. நீ எதுவும் பண்ணியா? நான் எதுவும் பண்ணல, இந்த பட்டனை தான் அழுத்தினேன். ஆனா கிறுக்கு போயில அதை ஏன்டா அழுத்துற? கையை வச்சுக்கிட்டு சூப்பா இருக்க மாட்டேன். அதை அழுத்துனா ஆஃப் ஆயிருட்டா. ஓ, அது வேறையா? சரி, இப்ப என்ன பண்றது? அப்படியே எதிர்த்து ஓடி போயிரு. மூஞ்சிய போறே பாரு. அதே திருப்பி அமுக்குடா. அமுக்குறேன், ஆனா வர மாட்டேங்குது. உனக்கு கேடு வர அதை அமுக்கி அமுக்கி உடச்சு விடாரா? வந்துருச்சு. சந்தோஷம். இப்ப நான் கேள்வியை மறுபடியும் கேட்பேன். நீ நல்லா இருப்ப, உன் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா போதும். ஓகேவா? சரி. நீங்களும் வெல்லலாம் ஒரே ஒரு கோடிகள். ஆலனுக்கான முதல் கேள்வி இதோ. மல்யுத்த வீரன் அட் அட்டாக்கருக்கு எத்தனை உயிர்? தி ஆப்ஷன்ஸ் ஆர். ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 1. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆப்ஷன் ஏ 7. என்னடா குட்டா பொசுக்குன்னு சொல்லிவிட்டேன்? ஆமா, நான் 90s கிட்ஸ்ல, அதனால எனக்கு நல்லாவே தெரியும். எது 42 வயசுல 90s கிட்ட? இப்பதான்டா தெரியுது 90s கிட்டுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, அது கிடக்கட்டும். ஆர் யூ ஷியோர்னு கேளு, டைம் போயிட்டு இருக்கு. ஓ, இது வேறயா? ஓகே, ஆர் யூ ஷியோர்? நீங்க இத பதிலா உறுதியா இருக்கீங்களா? எஸ், ஐ அம் ஷியோர். அப்போ இத லாக் பண்ணிடலாமா? ஐயா, லாக் பண்ணி தோலடா, டைம் முடிய போகுது. ஓகே பெருசு, ப்ளீஸ் லாக் ஆப்ஷன் ஏ 7. என்ன ஆலன், நர்வஸா இருக்கா? சே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ உனக்கு 1 கோடி கிடைக்கிறது கஷ்டம் தான். இல்லை, எனக்கு நர்வஸாக தான் இருக்கு. இது எப்படி சொல்கிறோன்னு தெரியல. அத்தா மாமாயை நான் போய் ஜெயிச்சிடணும். ஆப்ஷன் ஏ 7 என்பது சரியான விடை. ஐயா, நீ ஒரு கேள்வி பாஸ் பண்ணிட்டேன். ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அது ரொம்ப பெட்டரா. இதெல்லாம் உங்ககிட்ட யாரு கேட்டது? கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். புரியுதா? சரி. ஓ, இன்னைக்கு யாருப்பா கால் பண்றது? டெக்னிக்கல் டீம் ஸ்பீக்கர்ல போட்டு விடுங்க. ஹலோ மாப்ள, நான் தாண்டே பேசுறேன். ஓ மாப்ள தானோஸ், எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? என்கிட்ட பேசாதடே. அப்புறம் ஏன்டா கால் பண்ண? சரி, கால் கட் பண்ணி விட்டுருக்கப்பா. இருடே, பெரிய ரோசக்காரன். இரு, இப்ப நான் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கேன். இது குடும்ப சேனல் வேற. நீ பாட்டுக்கு கட்டது கிடையாது, பேசிடாத. உன்னை ஒரு ஆளாம வச்சு உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டே வாரேன்னு சொல்லிவிட்டு வரல. அது கேக்குறியா? அது வந்து நான் இப்போ எக்ஸ்போர்ட்ஸ்ல மீட்டிங்ல இருந்தேன், அதனால என்னால வர முடியல. போய் சொன்னா பல்ல பேத்துப்படும். ஆமா, நீ இந்த ஆண்டி கூட ஆனாலும் பேஸ்புக்ல இருக்கு. ஓ, போட்டானுங்களா அதுக்குள்ளயோ? பல்ல விளக்குறானுங்களோ இல்லையோ, பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இத்தோட நமக்குள்ள சிநேகிதம் முடிஞ்சு வச்சு. ஓ நட்பா, நான் சொல்றத கேளு. இருடே, உன்னை வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பிளாக் பண்ணி விட்டுறேன். இரு அப்படியே பண்ணாத. போயிட்டாடா. எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃபாலோவர் அவன் தான், அவனும் போயிட்டான். சரி, முடிஞ்சா நீங்களாவது ஃபாலோ பண்ணுங்க, வேற வழி. ஓகே, நடந்து போச்சு. அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஆலனுக்கான அடுத்த கேள்வி இதோ. சாமி 2 திரைப்படத்தில் ஆறுசாமியின் மகன் ராமசாமியின் பெயர் என்ன? இதற்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ ஆறுசாமி, ஆப்ஷன் பி கந்தசாமி, ஆப்ஷன் சி ராமசாமி, ஆப்ஷன் டி வெறுசாமி. ஆத்தி, என்ன இவ்வளவு டஃப்பான கேள்வி கேட்டிருக்கீங்க? முதல் கேள்விக்கு நீ சரியான ஆன்சர் சொன்னதுனால உனக்கு லைஃப் லைன் எனேபிள் ஆயிருக்கு. அது யூஸ் பண்றதா படிக்கலாம். லைஃப் லைனா அப்படின்னா? என்ன சொல்றது, ஒரு விலைக்கு கேட்கப்படுற கேள்விக்கு உனக்கு ஆன்சர் தெரியல வச்சுக்கவே, நீ உன் ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லடா, இங்க இருக்க ஆடியன்ஸ் யார்ட்டாச்சும் கேட்கலாம். இது நல்லா இருக்கே. சரி, அப்ப விக்ரம் கால் பண்ணு. என்னது விக்ரம்கா? ஆமா, எனக்கு அவரை நல்லா தெரியும். ஐபோன ஷூட்டிங் அப்போ நாங்கள் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டீ குடிச்சோம். போய் சொல்றதுக்கு உனக்கு கத்தா கொடுக்கணும். நான் இதை நம்பவே மாட்டேன், வேற யாருக்காவது கால் பண்ணேன். ஐயா, என்ன நம்ப மாட்டேங்கிற நீ? சத்தியமா, எங்க அப்பன் சத்தியமா இதெல்லாம் உண்மை. ஓ, என்னடா சத்தியம்லாம் பண்ற? சரி பேசி என்னதான் ஆகணும் பாப்போம். ஓகே பெருசு, பேசுறதெல்லாம் கேட்டிருப்பேன். விக்ரம் சாருக்கு கால் பண்ணு. தேங்க்ஸ். அதனால உன சுத்தமா நம்ப மாட்டேன். இருந்தாலும் கப்ப மேல சத்தியம் பண்ணிட்டேங்கிறதுக்காக கால் பண்றேன். இப்ப பாரு நான் எப்படி பேசுறேன்னு. எடுத்துட்டு பேசு. ஹலோ, விக்ரம் சார் இருக்காங்களா? சொல்லுங்க, நான் விக்ரம் தான் பேசுறேன். நீங்க தான் பேசுறீங்களா சார்? நாங்க ஃபேன் ஆலன். நாங்க படம் ஒண்ணுடாம பாத்துருவேன். ஓ அப்படியா? ராஜா பாட்டை படத்தோட கதையை சொல்லு பாப்போம். நீ சும்மா இரு சார், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஓகே அலன், ஓகே. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நானே உங்களை அப்புறம் கூப்பிடுறேன்.
சார் இல்லை சார், நான் நீங்களும் எல்லாம் ஒரே ஒரு கோடிக்கு விளையாட வந்தேன். இங்கே வந்து கேள்வி கேட்டாங்க, அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். கேள்வியா? என்ன கேள்வி? சார் அது கிடக்கட்டும், 6 பேக்ஸ் வரதுக்கு என்ன பண்ணுறது? நான் என்னென்ன பண்ணி பார்க்குறேன், ஆனால் வரைய மாட்டேங்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாட்டை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு 6 பேக் வந்துடும். அப்போ கறி குழம்புலாம் திங்கலாம் இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிட்டாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பொறுப்புனா ஆக முடியாது. அப்புறம் உங்கள் மேனோட படம் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்ன எப்போ பார்த்தாலும் கிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் இன்னொன்று என்னமோ கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நீ பேசிக்கிட்டு இருந்த கால் கட்டாயி 1/2 மணி நேரம் ஆச்சு. கிட்ட யாருக்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க? என்னது கால் கட்டாயிருச்சா? ஐயா பதில் சொல்லாமல் போயிட்டாரு. நீ எங்கடா அவரை பேச விட்ட? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த கேள்விக்கு பதில சொல்லு, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பு. சரி, அப்போ நான் சொல்கிறேன். அது ஆப்ஷன் சி. ஓ, அதாவது ஆப்ஷன் சி ராமசாமி அதானே? ஓ, ஆப்ஷன் சி வந்து ராமசாமியா? சரி. ஆமாம், என்ன இதுக்கு மட்டும் டைம் ஓடலை? ஆமல்ல பெருசே, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சுகர் மாத்திரை போட்டு தூக்கிட்டியா? மறந்துட்டப்பா, கோச்சுக்காதே. சரி, அது போட்டோம். ஆப்ஷன் சி-ய லாக் பண்ணு. செஞ்சுட்டா போச்சு. ஓ, ராயப்படலக்கா? ராயப்பரோட அப்பா பேசுற மாதிரி இருக்கு. ஏய், இந்த ஆர் யூ ஷியர் கேட்கல? இப்ப அது ஓட்டு தானே குறைச்சல. உனக்கு 1 கோடி வேணுவாடா? வேணும். அப்ப மூடிக்கிட்டு உக்காரு. சாமி 2 திரைப்படத்தில் ஆறுசாமியின் மகன் ராமசாமியின் பெயர் என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் சி ராமசாமி. ஆலன் சொன்னது மிகவும் சரியான விடை. ஐயோ மயமாயி, எல்லாம் ஒன்னாலதான். ரொம்ப சந்தோஷம். ஓ, என்னடா அதுக்குள்ளே முடிச்சிடறேன் அப்படி பாக்குறீங்களா? எனக்கும் அதேதான். டைமே கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ ரெடி பண்றதுக்கே 10 நாளா இருக்கு. ஆனா கண்டிப்பா 2020ல இருந்து 5 நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போடுறது முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் சொல்லப்படுறத ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நான் ஸ்பெஷலா டேக்ஸ் சொல்ல விரும்புறது யாரா இருக்குடா, என்ன சப்போர்ட் பண்ற யூடியூபர்ஸ், கேட்டோட் ஸ்டீவ், அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் ரெஸ்பெக்டோட கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன? ஓ, ப்ரோபோ வேணுமா? ஓ, அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, போட்டுட்டா போச்சு. உன் அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. இரு, நான் அவெஞ்சர்ஸை சொல்லி என்ன பண்ணுறேன் பாரு. ஓ, தேடோஸ் என்கிட்ட சட்டை போட்டதுனால எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேற யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் அங்க பாரு. தம்பி சஜய், ஒரே டார்க் நைட்டா இருக்கு, லைட்டை போடு.